இந்த வீடியோல நாங்க வந்து மெமரி கிளாசிஃபிகேஷன்ஸ்களை பத்தி பார்க்க போறோம். சோ மெமரியை நாங்க வகைப்படுத்த போறோம். சோ மெமரி வகைப்படுத்தலுங்கிறது டிஃபரண்டான மெத்தட்ஸ்களை வகைப்படுத்தப்படுது. சோ அதுல பிரதானமான சில கேட்டகரிகளை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கிடுவோம் என்னங்கிறது. சோ மெமரி வந்து இப்போ ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டோம், கம்ப்யூட்டர்ஸ்ல மெமரி வந்து டிஜிட்டல் ஃபார்ம்ல தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது. சோ 1க்கு நான் சொன்ன எலக்ட்ரிசிட்டி சார்ஜை யூஸ் பண்ணுது, 0க்கு எலக்ட்ரிசிட்டி டிஸ்சார்ஜை யூஸ் பண்ணுது. சோ மேபி அதை விட வேற டெக்னிக்ஸ்களும் யூஸ் பண்ணப்படுது. பட் இப்போ நாங்க மெமரியில பிரதானமான ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்க்க போறோம். என்னன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மெமரியோட கிளாசிஃபிகேஷன்ல வந்து volatile non volatile அப்படின்னு ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. சோ volatile memories non volatile memories னு அழியும் நினைவகங்கள் அழிவுறா நினைவகங்கள் நாங்க தமிழ்ல சொல்லுவோம். சோ அப்ப volatile memory வந்து ஆக்சுவலா என்னன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிற ஒரு volatile memory. சோ இந்த volatile memoryக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி கட்டாயமா தேவைப்படும் மெமரிகளை ஃபங்க்ஷன் பண்றதுக்காக. சோ இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த volatile memoryல ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறோம். சோ அப்ப டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக எலக்ட்ரிசிட்டி கட்டாயமா தேவைப்படும். அப்ப நான் என்ன செய்யறேன்னா இப்போ எலக்ட்ரிசிட்டி ஒன்ன மூவ் பண்றதன் மூலமா எலக்ட்ரிசிட்டி வோல்டேஜ் ஒன்ன சப்ளை பண்றதன் மூலமா நான் இப்ப volatile மெமரியில ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை 0-1 ஃபார்ம்ல ஸ்டோர் பண்றேன். சோ இந்த டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ இந்த டேட்டா இருக்கும். சோ பட் இந்த டேட்டா பெர்மனண்டா இருக்காது. ரீசன் என்னன்னா நாங்க இப்ப இந்த வோல்டேஜ்கள் எந்த நேரமுமே இந்த மெமரிக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க வரையும் இந்த டேட்டாவை இந்த மெமரி வச்சிருக்கும். இன் கேஸ் இந்த மெமரிக்கு கொடுக்கப்படுற வோல்டேஜ் வந்து நிப்பாட்டப்பட்டுச்சா இருந்தா, இப்ப சப்ளை நான் நிப்பாட்டிட்டேன், சோ இப்ப எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ளோ ஆகுது இல்ல, அப்படின்னு என்ன நடக்கும்னா இந்த மெமரியில உள்ள டேட்டா வந்து இல்லாமல் போயிடும். சோ லாஸ்ட் ஆயிரும், அதாவது ரேஸ் ஆயிரும். இதைத்தான் நாங்க பொதுவா என்னன்னு சொல்லுவோம்னா volatile memory. சோ கம்ப்யூட்டர் சில மெமரிஸ் இருக்கு இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். அது டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணுமா இருந்தா அதுக்கு இந்த நேரமும் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஒன்று இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி டிஸ்கண்டினியூ ஆகுற நேரம், எலக்ட்ரிசிட்டியை நாங்க டிஸ்கனெக்ட் பண்ற நேரம் அந்த மெமரியில உள்ள டேட்டா வந்து இரேஸ் ஆயிரும். சோ இந்த மாதிரியான மெமரியை தான் நாங்க அழிவும் நினைவகம் அப்படி இல்லாட்டி volatile memory அப்படின்னு சொல்லுவோம். சோ நான் volatile memory அதுக்கு எதிர்மானது. இப்போ நாங்க உதாரணத்துக்கு பார்த்தோமா இருந்தா இப்போ நாங்கள் ஒரு நான் volatile மெமரி எடுத்துக்கிறோம். சேம் கன்செப்ட் தான். ஸோ இந்த மெமரிக்கு நான் ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறேன். அப்போ கட்டாமல் எலக்ட்ரிசிட்டி ஒன்று தேவை. ஸோ அப்போ எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணுறதன் மூலமா நாங்கள் டேட்டாவை இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த மெமரியில் ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ இப்போ நாங்கள் மெமரியில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் இதுக்கு சப்ளை பண்ணப்படுற எலக்ட்ரிசிட்டியை நாங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணணுமா இருந்தா இதில் உள்ள டேட்டா அப்படியே இருக்கும். ஸோ இந்த டேட்டா அது வேறொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதனால இந்த டேட்டா வந்து பெர்மனண்டா இருக்கும். ஸோ இதைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா நான் volatile மெமரின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நான் volatile மெமரி ஒன்றில் டேட்டாவை கண்டினியூவா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி எங்களுக்கு தேவையில்ல. பட் volatile மெமரியை பொறுத்தவரையில் எந்த நேரமுமே அதுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆகினா மட்டும்தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அப்போ கம்ப்யூட்டர் மெமரிஸை நாங்கள் பொதுவாக volatile நான் volatileனும் பிரிக்கலாம். ஸோ ரெண்டாவது இன்னொரு கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா பொதுவா இன்னொன்னு தான் பிரைமரி மெமரின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி மெமரின்னு சொல்லுவாங்க. அதாவது முதன்மை நினைவகங்கள் துணை நினைவகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இது இன்னொரு விதமான கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ அப்ப மேபி பிரைமரியில கூட volatile non volatile இருக்கலாம், செகண்டரியில கூட volatile non volatile இருக்கலாம். பட் ஆனா செகண்டரி மெமரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் volatile கேட்டகரிக்கு கீழே தான் வரும். இப்போ பிரைமரி மெமரியில சிலதுகள் இருக்கு volatile, சிலதுகள் இருக்கு நான் volatile. ஸோ அப்ப இது இன்னொரு டிஃபரண்டான கிளாசிஃபிகேஷன்ஸ். சோ அப்ப பிரைமரி மெமரிஸ்ங்கிறது பொதுவா பாத்தீங்கன்னா இது அடிப்படை நினைவகங்களா கருதப்படுது ஒரு கம்ப்யூட்டர்ல. சோ இப்போ எங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டர்ல பிரதானமான பார்ட் வந்து CPU. எல்லா விதமான ப்ராசஸ்களையுமே CPU தான் ஹேண்டில் பண்ணுது. சோ அப்ப CPU பிரதானமா பயன்படுத்துற ஒரு மெமரி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி மெமரி. சோ பிரைமரி மெமரியில பிரதானமான ரெண்டு பிரைமரி மெமரிஸ் இருக்கு. ஒன்னு நாங்க RAMனு சொல்லுவோம், இன்னொன்னு ROM, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே பிரைமரி மெமரிக்கான உதாரணங்களை நாங்க சொல்லலாம். இதுலயும் நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. நாங்க பிரைமரி மெமரியை பத்தி பார்க்குற நேரம் அதை பத்தி நாங்க டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப பிரைமரி மெமரி ரொம்ப முக்கியமான ஒரு மெமரியா கருதப்படுது கம்ப்யூட்டர்ஸை பொறுத்தவரையில. செகண்டரி மெமரி பொதுவா பாத்தீங்கன்னா செகண்டரி மெமரியோட பிரதான தேவை வந்து எங்களுக்குன்னா யூசர்ஸ்க்காக தான். யூசர் அவரோட டேட்டாவை பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா இருந்தா அவரு அதுக்கு பயன்படுத்துற ஒரு விசேடமான மெமரி தான் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி மெமரி. சோ செகண்டரி மெமரியில நிறைய விதமான செகண்டரி மெமரிஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹார்ட் டிஸ்க், சிடி, டிவிடி, ப்ளூரே டிஸ்க், எஸ்டி, எஸ்எஸ்டி, இந்த மாதிரி டிஃபரண்டான டெக்னாலஜிகள்ல செயல்படுத்தப்படுற செகண்டரி மெமரிஸ்கள் இருக்கு. சோ இது இன்னொரு விதமான கிளாசிஃபிகேஷன்ஸ். அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் volatile non volatile இதுக்கு வரலாம். கன்செப்ட் வைஸ் ரெண்டுமே டிஃபரண்ட். அப்ப பிரைமரி வந்து
CPU ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு முக்கியமான மெமரி தான் பிரைமரி. ஸோ அதே மாதிரி செகண்டரி மெமரி வந்து எங்கட டேட்டாவை நாங்க பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு முக்கியமான மெமரி தான் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி மெமரி. இதுல ஒவ்வொரு மெமரிஸ்களையும் பத்தி நாங்க டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா பிரைமரி மெமரியில இருக்கு ரெஜிஸ்டர் மெமரி இருக்கு, கேஷ் மெமரி இருக்கு, சிமோஸ் மெமரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விடயங்களை நாங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கு நாங்க டீடைலா பிரைமரி மெமரிங்கிற செக்ஷனுக்கு கீழே அதுகளை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்டரி மெமரிங்கிற செக்ஷனுக்கு கீழே இந்த ஒவ்வொரு செகண்டரி மெமரியும் என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது, எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுதுங்கிறத நாங்க டீடைலா நாங்க பார்ப்போம். அடுத்த ஒரு முக்கியமான தான் ஏன் எங்களுக்கு கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி டிஃபரண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ்ல மெமரிகள் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு தெரியும் யூசர் கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை கொடுத்து ப்ராசஸ் பண்ண போறாரு. ஸோ பொதுவா கம்ப்யூட்டரோட பேசிக் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இப்ப செகண்டரி மெமரி இருக்கும், பிரைமரி மெமரி இருக்கும், CPU இருக்கும். எங்களுக்கு தெரியும் டேட்டா ப்ராசஸ் பண்ணப்படுறது CPU-னால. பட் இடையில நாங்க என்ன செய்யறோம்னா மெமரி யூனிட்ஸ்களை பயன்படுத்துறோம். இப்போ உதாரணத்துக்கு நாங்க பாத்தீங்கன்னா நாங்க எங்க ஒரு யூசர் இன்புட் ஒன்று டேட்டாவை கொடுக்குற நேரம் பேசிக்கல் அது வந்து பிரைமரி மெமரியில தான் அந்த டேட்டா போயிட்டு ஸ்டோர் ஆகுது. பிரைமரி மெமரியில் உள்ள டேட்டாவை தான் CPU எடுத்து என்ன செய்யுதுன்னா ப்ராசஸ் பண்ணி CPU என்ன செய்யுதுன்னா அதோட ரிசல்ட் திருப்பி எங்க கொடுக்குதுன்னா பிரைமரி மெமரிக்கு கொடுக்குது. சோ பிரைமரி மெமரியில் உள்ள ரிசல்ட்ஸ் மேபி டைரக்டா இந்த இடத்துல யூசருக்கு கொடுக்கப்படுற சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்படி இல்லாம நாங்க இன்னொரு மெத்தட் என்ன செய்யலாம்னா பிரைமரி மெமரியில் உள்ள டேட்டாவை இது வந்து டெம்பரரி இல்ல, இது வந்து டெம்பரரி, இது பெர்மனன்ட் இல்ல. சோ இந்த பிரைமரி மெமரியில் உள்ள டேட்டாவை வந்து எங்களுக்கு நிரந்தரமா சேமிக்கணுமா இருந்தா நாங்க இன்னொரு ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம், வந்து செகண்டரி மெமரி. சோ அப்ப செகண்டரி மெமரிக்கு டேட்டா அனுப்பப்பட்டு ஏதாவது டேட்டாஸ் தேவையான டைம்கள்ல செகண்டரி மெமரியில இருந்து என்ன செய்யப்படுதுன்னா எக்ஸஸ் பண்ணப்படுது. சோ இப்படித்தான் கம்ப்யூட்டர் மெமரி கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. செகண்டரி மெமரிகளை டேட்டாவை பெர்மனன்ட் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். பிரைமரி மெமரியை டேட்டாவை தற்காலிகமா ஸ்டோர் பண்ணி CPU-ஆல ப்ராசஸ் பண்றதுக்கு இடத்தை நாங்க ஏற்படுத்தி கொடுக்கிறோம். சோ இதுதான் மெமரி டிஃபரண்டான டைப்ல பயன்படுத்தப்படுது. இதுல இன்னும் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. நாங்க இதுகளை பத்தி டீடைலா அடுத்த வார வீடியோஸ்கள்ல நாங்க பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இருந்தா நீங்க youtube.com-க்கு போய் பீட்டாசாஃப்ட்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் வார லிஸ்ட்ல பீட்டாசாஃப்ட்ங்கிற பேஜை கிளிக் பண்ணுங்க. சோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.